பிக் பாஸ் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு? ஆஹா இல்லை. 3 மாசம் முதல்ல எங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். சேயிங் தட் நான் உள்ள போனா 3 மாசம் இருப்பேன் அப்படின்னு. உன்னை யார் 3 மாசம் வச்சிருக்க போறா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு பதில் இல்ல. இருந்தாலும் 3 மாசம் ஃபர்ஸ்ட் எனக்கு பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம். 3 மாசம் நேச்சர்ஸ் ஜாய விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு எனக்கு இப்ப கண்டிப்பா முடியாது. என்னால 3 நாள் கூட சேர்ந்தாப்புல என்னால லீவ் போட முடியல. ஒரு வெளியில ட்ரிப் போக முடியல. ஸோ அவ்ளோ டைட்டா இங்க போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போ ஆப்ஷன் இல்லவே இல்ல எனக்கு. யாருக்கும் ஈஸியா கிடைச்சிராது. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதுல தான். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட். அவங்களுக்கு எந்த மாதிரியான இதுல எனக்கு ஃபேம் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு யோசிக்கிறவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அது ஓகே. பட் எனக்கு இதுல பெருசா எந்த கருத்தும் இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் ஏன்னா நான் ஐ அம் நாட் அ பிக் ஃபாலோவர். நான் பெருசா பார்ப்பேன் பிக் பாஸ். ரொம்ப ரேரா அப்பப்போ. ஏன்னா அம்மா அப்பப்போ பார்க்குறப்போ நான் கூட சேர்ந்து பார்ப்பேன். பட் ஃபுல்லா கன்டினியூஸா எங்க அம்மாலாம் திட்டிட்டு பார்ப்பாங்க. என்ன பேசுறான் பாரு அப்படின்னு. அந்த அந்த அளவுக்கு நான் இல்ல. பட் அதனால அதுக்கப்புறம் இப்ப வெளியில வந்து அதுல நெகட்டிவாவே இருந்தாலுமே வெளியில வந்துட்டு தே ஆர் கெட்டிங் தேர் ஓன் அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க தான் செய்யுது. ஸோ அதனால அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் எப்படி போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் இருக்கு.